லோக்சபா தேர்தலில் திமுக 25 முதல் 28 இடங்களில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாம். காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகளை தூக்கி கொடுத்துவிட்டது திமுக. தற்போது 30 இடங்கள் மீதம் உள்ளன. இதில் 25 அல்லது 28 இடங்கள் வரை தானே போட்டியிட திமுக முடிவு செய்துள்ளதாம். அப்படியானால் விடுதலை சிறுத்தைகள் மதிமுகவின் கதி என்ன என நீங்கள் கலங்கி போய் கேட்பது நன்றாகவே காதில் விழுகிறது. இங்குதான் ஒரு சின்ன அரித்மெட்டிக் காத்திருக்கிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் மதிமுகவிற்கு வழங்கும் இடங்களில் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்க முடிவு செய்துள்ளதாம் திமுக தலைமை. தீர ஆலோசிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு இது என்றும் கூறுகிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் ஏற்பார்களா என தெரியவில்லை. கண்டிப்பாக திருமாவளவன் ஏற்பாரா என்பது சந்தேகம்தான். ஆனால் வைகோ ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அவர் உதயசூரியனை மறுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இதனை பற்றி திமுக கவலைப்படவில்லையாம். ஏற்றாலும் சரி, ஏற்காவிட்டாலும் சரி, இதுதான் ஆஃபர் என முடிவில் இருக்கிறதாம் திமுக. ஏற்பார்கள் என்கிற நம்பிக்கையும் திமுகவிற்கு உள்ளதாம். இவர்கள் தவிர இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியோர் அவர்களது சின்னங்களில் போட்டியிடுவார்களாம். அவர்களுக்குரிய தொகுதிகளையும் கூட ஸ்டாலின் ஏற்கனவே டிக் அடித்து விட்டதாக கூறுகிறார்கள்.